இப்பதான் நம்ம சேனலுக்கு முதல் முறையா வரீங்கன்னா கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல உள்ள பெல் ஐக்கானை அழுத்தி ஆல்னு கொடுத்துக்கோங்க. அப்பதான் நம்ம போடுற வீடியோ தினமும் உங்களுக்கு கிடைக்கும். சரி வாங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள போகலாம். நண்பர்களே, இப்போ நம்ம பார்க்க போற கதை உங்கள் மனதை தொடும் கதை. நிச்சயமா இந்த கதை உங்க எல்லாருக்குமே பிடிக்கும். சரிங்க, கதைக்குள்ள போலாமா? அலுவலக வேலையில் மும்முரமாக ஈடுபட்டிருந்த முரளி செல்போனின் சினுங்கல் சத்தம் கேட்டு தலை நிமிர்ந்தான். செல்போனில் குடும்ப டாக்டர் முத்தையா அழைத்து கொண்டிருந்தார். குட் மார்னிங் முரளி, ஃப்ரீயா இருந்தா கொஞ்சம் ஹாஸ்பிட்டல் வரைக்கும் வர முடியுமா என்றார் டாக்டர். இதோ உடனே வரேன் டாக்டர் என்று காரை எடுத்துக்கொண்டு கிளம்பினான். எதற்காக அழைத்திருப்பார் என்று மனதிற்குள் ஒரு பட்டிமன்றமே நடத்தி ஹாஸ்பிட்டலை சென்றடைந்தான். ஹாஸ்பிட்டலில் எதிர்பட்ட நர்சுகள் அனைவரும் அவனுக்கு வணக்கம் செலுத்தினர். மெலிதான புன்னகையோடு தலையை ஆட்டி யாருக்காகவும் காத்திராமல் நேரே மருத்துவரின் அறைக்கு சென்றான். வெல்கம் மிஸ்டர் முரளி, சேரை என் பக்கத்தில் போட்டு உட்காரு என்றார் டாக்டர். முரளி உட்கார்ந்தான். டாக்டர் மேஜை டிராயரை திறந்து ஒரு கவரை அவனிடம் நீட்டினார். இதுல இருக்கிற பொண்ணு பேரு லதா, பக்கத்து கிராமத்துல இருக்கு. ரொம்ப ஏழ்மையான குடும்பம். நல்ல இடத்துல கட்டி கொடுக்க அவங்க அப்பாவுக்கு வசதி இல்லை. உனக்கு 2ஆம் தரமா வாக்கப்பட சம்மதமானு கேட்டேன். அந்த பொண்ணு உட்பட எல்லோரும் சம்மதிச்சிட்டாங்க. நீ போட்டோவை பார்த்து ஓகே சொன்னால் உடனே கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணிடலாம் என்றார் டாக்டர். கவரை திறந்தான் முரளி. சாயம் போன சுடிதாரோடு மிகவும் அழகாக இருந்தாள் லதா. பார்த்ததுமே அவனின் இதயம் அவளை கவ்விக்கொண்டது. ஆனாலும் தயக்கமாக சொன்னான், டாக்டர், என் குடும்ப வரலாறு முழுவதும் உங்களுக்கு தெரியும். மிகப்பெரிய கோடீஸ்வரனான எனக்கு பணம் ஒரு விஷயமே கிடையாது. என் மகன் பிறந்து வெறும் 6 மாதமே ஆன நிலையில் என்னுடைய முதல் மனைவி காவியா எதிர்பாராமல் விபத்தில் இறந்து போனது உங்களுக்கே தெரியும். அவளுடைய கல்லறை ஈரம் கூட இன்னும் காயவில்லை. ஆனாலும் அடுத்த கல்யாணம் பண்ண சொல்லி எல்லோரும் என்னை வற்புறுத்துறீங்க. நீங்க சொல்றது மாதிரி எனக்கு கவனிக்க ஆள் வேண்டியதில்லை. ஆனாலும் என்னோட குழந்தைய கவனிக்க கண்டிப்பா ஒரு பொண்ணு வேணும். அதனால 2வது கல்யாணத்துக்கு நான் சம்மதிக்கிறேன்னே வச்சுக்குவோம். 2ஆவதா வர்றவ என் மகனை அவளோட மகன் மாதிரி கவனிச்சு நல்ல முறையில் வளர்ப்பான்னு என்ன உத்தரவாதம் இருக்கு? அதனால கொஞ்ச நாள் போகட்டும் டாக்டர். என்னால என் மகனை வளர்க்க முடியலன்ற சூழ்நிலை வந்தால் கல்யாணத்தை பத்தி யோசிப்போம் என்று சொல்லிவிட்டு எழுந்தான் முரளி. கொஞ்சம் இரு முரளி, உன் குழந்தை மேல உனக்கு எவ்வளவு அன்பு இருக்கு, முதல் மனைவியை நீ எவ்வளவு நேசிக்கிறன்ற விவரம் எல்லாம் எனக்கு தெரியாதா என்ன? உன்னுடைய குழந்தை வளர்ப்புல ஒரு சின்ன தவறு கூட நடக்காத மாதிரியான பெண்ணை உனக்கு தேர்ந்தெடுத்து கொடுக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு. நான் உன்கிட்ட காட்டின பொண்ணு அழகா இருந்தாலும் ஆண்டவன் அவளுக்கு ஒரு பெரிய குறையை வச்சிருக்கான். பிறவியிலேயே அந்த பொண்ணுக்கு கர்ப்பப்பை கோளாறு இருக்கு. அந்த பொண்ணால வாழ்க்கையில கன்சீவ் ஆக முடியாது. அதனால உன் குழந்தையை அவ குழந்தை மாதிரி பார்த்துப்பா. போன மாசம்தான் அறுவை சிகிச்சை செய்து கர்ப்பப்பையை நீக்கினேன். நீ அவளை கல்யாணம் பண்ணிக்கிட்டா அவளுக்கு வாழ்க்கை கொடுத்தது மாதிரியும் இருக்கும். அவளுக்கும் வாழ்க்கையில ஒரு குழந்தைக்கு தாயா வாழ்ந்த ஒரு திருப்தியும் இருக்கும். உனக்கும் எந்த பயமும் வேண்டியதில்லை. கொஞ்சம் யோசிச்சு பாருப்பா என்றார் டாக்டர். முரளி மிகவும் குழம்பி போனான். தொடர்ந்து டாக்டர் 1/2 மணி நேரம் அவனுக்கு மூளைச்சலவை செய்ததில் திருமணத்திற்கு சம்மதித்தான். ஒரு கோவிலில் வைத்து மிக எளிமையாக திருமணம் நடந்தது. 2வது மனைவியாக வந்த லதா அவன் எதிர்பார்த்ததற்கு மேலாக அவனிடம் அன்பை கொட்டினாள். பெற்ற தாய்க்கும் மேலாகவே முரளியின் குழந்தைக்கு தாயாகவே மாறி நல்ல முறையில் வளர்த்து ஆளாக்கினாள். டாக்டர் முரளியை பார்க்கும் பொழுதெல்லாம் ரொம்ப பயந்திய முரளி, உன் வாழ்க்கை எப்படி ஜம்முன்னு போயிட்டு இருக்கு பாத்தியா? லதாவோட தியாகம் உன்னுடைய பயம் எல்லாத்தையும் போக்கி வாழ்க்கையில் ஒரு பெரிய வசந்தத்தையே ஏற்படுத்திருச்சு இல்லையா என்று கேட்பார். மௌனமாய் தலையை ஆட்டினான் முரளி. ஆனாலும் ஒவ்வொரு முறையும் லதா முரளியிடமும் குழந்தையிடமும் அன்பு செலுத்தும் போது அவன் மனதிற்குள் ஒரு குரல் ஒன்று சொல்லியது. அந்த டாக்டர் சொல்லியது போல் இவள் ஒன்றும் தியாகி அல்ல, சுயநலவாதிதான். இவள் ஏழை குடும்பத்தில் பிறந்ததாலும் கர்ப்பப்பையை நீக்கியதாலும் தான் இவள் நம்மை திருமணம் செய்து கொண்டாள். அதனால்தான் இவள் நம்முடன் இணக்கமாக வாழ்கிறாள். இவளுக்கு கர்ப்பப்பையில் கோளாறை வைத்த இறைவன் முதல் மனைவியை உன்னிடமிருந்து பிடுங்கி உன் வாழ்க்கையில் அவன் செய்த கோளாறை சரி செய்ய இவளை அனுப்பி வைத்திருக்கிறான். இந்த கோளாறெல்லாம் இல்லை என்றால் இவளும் வேறு ஒருவனுக்கு வாழ்க்கைப்பட்டு குழந்தையை பெற்று அசல் தாயாக மாறி ஒரு பெண்ணிற்கான முழு வாழ்க்கையும் வாழ்ந்திருப்பாள். அரை வயிற்று கஞ்சிக்கே வழியில்லாத குடும்பத்தில் பிறந்து இப்போது ஆடம்பரமாக வாழ்ந்து ஒரு குழந்தைக்கு தாயாக மாறி அந்த தாய்மையையும் அனுபவித்து பார்த்து கொண்டிருக்கிறாள். அவளுக்கு இந்த வாழ்க்கை நீ போட்ட பிச்சை. உண்மையில் நீதான் தியாகி என்று முரளியின் மனசாட்சி அவனுக்குள் அடிக்கடி சொல்லி கொண்டிருந்தது. காலங்கள் உருண்டோடின. குழந்தை வாலிபனானான். அவனுக்கு ஒரு நல்ல இடத்தில் திருமணம் செய்து வைத்தார்கள். மகனுக்கு திருமணமான சில மாதங்களிலேயே லதா புற்றுநோய் தாக்கி இறந்து போனாள். அவள் இறந்த சோகம் முரளியை கொஞ்சம் கூட தாக்கவில்லை.
குழந்தையை வளர்க்க கூலி வாங்குவதற்கு பதிலாக சுகபோக வாழ்வை அனுபவித்து இறந்திருக்கிறாள். இதில் அவளை உயர்த்தி பேசவோ பெருமைப்படுத்தவோ என்ன இருக்கிறது? தேனிலவு சம்பிரதாயங்கள் முடிந்த பின் முரளியின் மகன் மனைவியோடு வெளிநாடு சென்ற பிறகு லதாவின் அறையை ஆட்கள் கொண்டு சுத்தம் செய்ய ஆரம்பித்தான் முரளி. வேலையாட்கள் அம்மாவோட பொருட்களை எல்லாம் என்ன செய்யறது முதலாளி என்று கேட்டனர். அதையெல்லாம் நீங்களே வைத்துக் கொள்ளுங்கள், அவளுடைய பொருள் என ஒன்று கூட இங்கே இருக்கக்கூடாது என்றான் முரளி. வேலையாட்கள் லதாவின் பொருட்களை ஒதுக்க ஆரம்பித்தார்கள். திடீரென அறைக்குள் ஏதோ ஒன்று கீழே விழுந்து கண்ணாடி சிதறும் சத்தம் கேட்டது. அறைக்குள் ஓடி போய் பார்த்தான் முரளி. சுவற்றில் மாட்டியிருந்த லதாவின் திரைப்பட புகைப்படம் கீழே விழுந்ததில் கண்ணாடி உடைந்து சிதறி கிடந்தது. குனிந்து புகைப்படத்தை எடுத்தான் முரளி. கீழே விழுந்ததில் புகைப்பட அட்டை தனியாக கழண்டு வந்தது. அந்த அட்டைக்கு பின்புறம் இருந்து மடித்து வைக்கப்பட்டு பழுப்பேறி போயிருந்த ஒரு வெள்ளைத்தாள் கீழே விழுந்தது. அதை எடுத்து படித்தான். அன்புள்ள அத்தானுக்கு, எனக்கு திருமணம் ஆகுமோ ஆகாதோ என எனது அப்பாவும் அம்மாவும் பயந்து கொண்டிருந்த வேளையில் என் தகுதிக்கு மீறிய இடத்தில் இருந்த நீங்கள் என்னை திருமணம் செய்து எனக்கும் வாழ்வளித்து என் பெற்றோர் வயிற்றிலும் பாலை வார்த்தீர்கள். ஒரு சராசரி பெண்ணை போல எனக்கும் முதல் திருமணம் தான் நடக்க வேண்டும் என்கிற கனவு இருந்தது. ஆனால் எனது பெற்றோரின் நலனுக்காக அதை மாற்றிக்கொண்டேன். இரண்டாம் தரமாக வாழ்க்கைப்பட்டால் வாழ்க்கை வீணாகிவிடும் என்கிற பயமெல்லாம் உங்களுடைய அன்பினால் காணாமல் போய்விட்டது. எனக்கு குழந்தை பிறந்தால் உங்கள் குழந்தையின் மீது அன்பு செலுத்தாமல் போய்விடுவேன் என்கிற பயம் உங்களுக்கு இருப்பதாக டாக்டர் சொன்னார். நீங்கள் அவருடைய குடும்ப நண்பர் என்பதனால் நான் கண்டிப்பாக உங்களை திருமணம் செய்து கொண்டே ஆக வேண்டும் என டாக்டர் வற்புறுத்தினார். எனக்கு பெரிய அளவிற்கு படிப்பறிவு இல்லை, மனம் விட்டு பேசும்படியாக தோழிகளும் கிடையாது. பிறந்ததிலிருந்து எனக்கென எந்த சுகத்தையும் அனுபவித்ததில்லை. நான் விரும்பியது எதுவும் எனக்கு கிடைத்ததே இல்லை. பிறருக்காகவே வாழ்ந்த நான் உங்களுக்காகவும் குழந்தைக்காகவும் வாழ முடிவெடுத்தேன். டாக்டர் திருமணத்திற்கு முன்பு உங்களிடம் சொல்லியது போல எனக்கு கர்ப்பப்பையில் எந்த கோளாறும் கிடையாது. நீங்கள் என்னை திருமணம் செய்ய சம்மதம் தெரிவித்ததாக சொன்ன பிறகு நான் கர்ப்பமாகாமல் இருக்க வேண்டும் என்றால் கர்ப்பப்பையை எடுக்க வேண்டும் என்று டாக்டர் சொன்னார். ஏழ்மை குடும்பத்தில் பிறக்க வைத்து என்னை இந்த சூழ்நிலையில் சிக்க வைத்த இறைவனை திட்டியபடியே மனதில் மிகுந்த வலியோடு அதற்கு சம்மதித்தேன். ஆனால் உங்களோடு வாழ ஆரம்பித்த பிறகுதான் என்னுடைய எண்ணமெல்லாம் எவ்வளவு தவறு என்று புரிந்தது. எந்த இறைவனை திட்டினேனோ அந்த இறைவன் அருளால் அன்பான கணவன், அன்பான மகன் கிடைத்தார்கள். ஒருவேளை எனக்கு முதல் திருமணம் நடந்து முறையாக குழந்தை பிறந்திருந்தால் கூட என்னிடம் இவ்வளவு அன்பாக இருந்திருப்பார்களா என தெரியாது. இந்த விஷயத்தை நான் உயிரோடு இருக்கிற காலம் வரைக்கும் உங்களிடம் சொல்லக்கூடாது என்று டாக்டர் என்னிடம் சத்தியம் வாங்கியிருக்கிறார். ஆனாலும் ஒரு ரகசியத்தை உங்களிடமிருந்து மறைத்து சாக நான் விரும்பவில்லை. அதனால் நடந்த உண்மைகளை இந்த கடிதத்தில் எழுதியிருக்கிறேன். என்றாவது ஒரு நாள் இந்த கடிதம் உங்கள் கையில் சிக்கினால் உண்மை தெரிய வரும். உங்களுக்கு இரண்டாம் தாரமாக வாழ்க்கைப்பட மறுத்ததற்கும் கர்ப்பப்பையை எடுக்கும் பொழுது கணக்கு வழக்கில்லாமல் கவலைப்பட்டதற்கும் உங்களிடம் மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன். என்னுடைய பீரோவில் எனது முகூர்த்த பட்டு சேலைக்கு அடியில் டாக்டர் எனக்கு ஆபரேஷன் செய்து கர்ப்பப்பையை எடுத்த மருத்துவ சான்றிதழ் இருக்கிறது. அதை படித்து பார்த்தால் எனக்கு கர்ப்பப்பை கோளாறு இல்லை என்பது உங்களுக்கே தெரியும். இந்த விஷயம் நமது மகனுக்கு தெரியாமல் பார்த்து கொள்ளுங்கள் என்று லதா அந்த கடிதத்தில் எழுதியிருந்தாள். அந்த கடிதத்தை படித்ததும் முரளி மனமுடைந்து அழ ஆரம்பித்தான். பொருட்களை ஒதுக்கி கொண்டிருந்த வேலையாட்கள் ஓடி வந்து என்ன முதலாளி என்று கேட்டனர். கண்ணீரோடு முரளி சொன்னான், லதாவின் பொருட்களை மீண்டும் அதே இடத்தில் வைத்து விடுங்கள். லதா இப்பொழுது உயிரோடு இல்லை. ஆனால் லதாவின் நினைவுகளையும் அவளது தியாகங்களையும் சுமந்து கொண்டு நிற்கும் அந்த பொருட்கள் இல்லாமல் என்னால் இனிமேல் வாழவே முடியாது என்று சொல்லி முரளி கண்ணீர் விட்டு கதறினான். இந்த கதை உங்களுக்கு நிச்சயம் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இந்த கதையை பற்றின கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. மேலும் இது போன்ற கதைகளை கேட்க நமது கதைகளின் ராணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.